ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல திருநெல்வேலி ஸ்டைலில் இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமான சொதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சொதியை தான் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஸ்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு பண்ணுவாங்க. அப்புறம் மட்டன் சிக்கன்லேயும் ஸ்டூ பண்ணுவாங்க. அதில் அவங்க வெறுமனே கோகனட் மில்க் மட்டும் வச்சு பண்ணுவாங்க, தேங்காய் பால் மட்டும் வச்சு. நம்ம இன்றைக்கி இது கூட பாசிப்பருப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்பவுமே ஹெல்தி அண்ட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரெஷர் குக்கரில் பாசி பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வறுத்த பாசி பருப்பை ஒரு 2 டைம் தண்ணியில் அலசி எடுத்துருக்கிறேன். இது டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தாலும் நல்லா இருக்காது, அதே மாதிரி கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நான் செய்ய போகிற அளவுக்கு இது சரியான அளவாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்தாச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பச்சை மிளகா நான் போட்டிருக்கிறேன். இதில் மிளகாய் தூள் ஆட் பண்ண மாட்டோம், இந்த பச்சை மிளகா காரம் தான். அடுத்ததான் இந்த அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதை இந்த பாசிப்பருப்போடவே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து வேக வைக்க போகிறோம். இஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. மூடி போட்டுட்டு இது நல்லா மசிய கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க, அதுவும் சுவை சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சொதிக்கு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் கேரட், கூடவே ஒரு பெரிய முருங்கைக்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ சேர்த்துருக்கிற காய்கறிகள் இல்லாமல் பச்சை பட்டாணி, பீன்ஸு, அப்புறமா பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இதெல்லாமே சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ 1 கப் தண்ணி அளவுக்கு சேர்த்துட்டு நான் மூடி வச்சிட்றேன். காய்கள்லாம் நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பருப்பும் நல்லா விசில் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கொள்ளைய போட்டு மசிச்சிடக்கூடாது, அதே நேரத்தில் தரன்னு இருக்கக்கூடாது. அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய்களும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சு மசித்த பருப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பருப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் சொதி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால நான் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்தேன். அந்த ஸ்டெப்பு இதில் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் 2வது பால் நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம எடுத்து வச்ச திக்கான பாலை சேர்க்கக்கூடாது. இந்த டைமில் 2வது பால் தண்ணியாட்டம் இல்லை பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், ஸோ பார்த்து அளவாக போட்டுக்கணும். போட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு பால் சேர்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு பால் சேர்க்கும்போது அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. ஏன்னா திக்காக இருக்கும், உடனே அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட் பாலை சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லைட்டாக ஒரு கொதி வராங்காட்டி உங்களுக்கு அந்த சேர்த்த பால் சூடானா போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா புளிப்பு சுவைக்காக நம்ம தக்காளி அது மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல இல்லைங்களா, அதனால கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து இறக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் நம்மளோட சொதி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த திருநெல்வேலி ஸ்டைல் சொதியை இந்த தேங்காய் பால் அண்ட் பாசி பருப்பு சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.